நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக புயலால் பாதிக்கப்பட்ட மரக்காணம் மேட்டுத்தெரு நரிக்குறவர் இன மக்களை விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் நாராயணன் தனது காரிலேயே மழை பாதிப்பு முகாமிற்கு அழைத்து சென்றார். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். அருண்குமார், சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் அந்த நரிக்குறவர்களின் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நியூஸ் 7 தமிழில் நாம் ஒரு பிரத்யேகமான ஒரு காட்சிகளை வெளிப்படுத்தி இருந்தோம். அதன் எதிரொலியாகவே தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்கள் என்ன? நமது செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். மரக்காணம் பகுதியில் இருக்கும் நரிக்குறவர்கள் இந்த மழை நீரால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு அரசு அதிகாரிகள் இதுவரை வந்து எந்த உதவிகளும் செய்யவில்லை என்று தொடர்பாக நியூஸ் 7 தமிழில் சற்று நேரத்திற்கு முன்னதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாகவே தற்போது அரசு அதிகாரிகள் அவர்களை ஆட்டோக்களில் ஏற்றி சென்று நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை கண்டு வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். அருண்குமார், சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் இந்த மழையால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாம் பிரத்யேகமான காட்சிகளோடு செய்திகளை வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாகவே தற்போது அவர்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், அதாவது தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து 3 நாட்களாக இங்க இருக்கக்கூடிய கள பிரச்சனைகள் குறித்தும் கள நிறுவனங்கள் குறித்தும் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசு எந்த அளவுக்கான அவர்களுக்கான திட்டங்களை வகுத்திருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து 3 நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம கள ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளை உண்மை செய்திகளை நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சூழல்ல விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அதாவது அரசு நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய 19 மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களை 12 முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உடைமைகள், உணவு உள்ளிட்ட தேநீர் வசதி உள்ளிட்ட அனைத்தும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது நரிக்குறவர்கள் அதாவது மேலத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரிக்குறவர்கள் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்பது குறித்தான செய்தியை நாம் நேரில் கொடுத்திருந்தோம். உடனடியாக ஒரு 5 நிமிடத்திலேயே இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கொண்டு செல்லப்பட்ட உடனே அந்த 5வது நிமிடத்திலேயே கூடுதல் ஆட்சியர்கள் அந்த நேரடியாக அந்த களத்திற்கு அமைச்சரும் அதற்கான பரிந்துரை செய்ததாக தெரிவிக்கிறது. இதனில் அவர்கள் கூடுதலாக ஆட்சியர் அவர்களை அவருடைய வாகனத்திலேயே ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. அங்க இருக்கக்கூடிய அதாவது குழந்தைகள் உட்பட அனைவரும் அங்க இருக்கக்கூடிய சூழலை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. எப்படி அவர்கள் 3 நாட்கள் அதை கடந்து சென்றார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. தற்போது நியூஸ் 7 மூலமாக அவர்களுக்கு தங்குவதற்கான ஒரு தற்காலிக முகாம் அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். தற்போது அவர்கள் அந்த முகாமுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிந்தது. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை நியூஸ் 7 மூலமாக நம்ம வழங்கியிருக்கிறோம். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். மரக்காணத்தில் நரிக்குறவர்கள் இந்த தொடர் மழை காரணமாக பெரிதளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நியூஸ் 7 தமிழில் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக தற்போது கூடுதல் ஆட்சியரே நேரில் சென்று நரிக்குறவர்களை தனது சொந்த வாகனத்திலேயே அழைத்து சென்று பாதுகாப்பு முகாம்களுக்கு அழைத்து செல்லும் காட்சிகளை கண்டு வருகிறோம். மரக்காணம் மேட்டுத்தெரு பகுதியில் நரிக்குறவர்கள் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக கண்டுகொள்ளவில்லை எனவும் இதன் மூலமாக அந்த குடும்பத்தினரும் அந்த குழந்தைகளும் அந்த மழையின் காரணமாகவும் புயலின் காரணமாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டதாக நம் நியூஸ் 7 தமிழ் செய்திகளானது எடுக்கப்பட்ட ஒரு 5 நிமிடத்திலேயே
மாவட்ட கூடுதல் அதிகாரி, மாவட்ட கூடுதல் ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் வந்து அவர்களுடைய வாகனத்திலேயே தற்போது அவர்களை வந்து ஏற்றிக்கொண்டு சிறப்பு முகாமில் வந்து தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது அது மாவட்ட வட்டாட்சியர் இருக்கா, நம்மகிட்ட தகவலை இருக்கலாம். சார் வணக்கம். சார், இது ஏற்கனவே நம்ம செய்தியும் பண்ணியிருந்தோம், ஏன் அது முன்னாடியே நம்ம ஏன் காலையிலே அவங்கள நாம் வந்து ஏற்பாடு பண்ணோம். அவங்க வந்து நல்லா மழை வந்த பிறகு நாங்கள் வர்றோம், எங்கள் வீடு விட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணியிருந்தோம். இப்போ ஹெவி மழை வர்றதுனால என்னுடைய வட்டாட்சி ஜீப்லேயும் ஆட்டோவிலையும் வச்சு நான் வந்து மரக்கான ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் தங்க வைக்கிறோம் சார். அதுக்கான சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா கடுமையான ஒரு புயல் எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை எல்லாமே மீனவர்களும் சிறப்பாக நீங்கள் வந்து எல்லாமே ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் ஏன் இதை கண்டுக்கலாம் என்ற ஒரு கேள்வி தான். திரும்பலாம் இல்லை, நாங்கள் காலையிலேருந்து இதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா மழை வந்தால் அவங்க பொருள்லாம் விட்டு போகிறது கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஹெவி மழை வர்றதுனால 1-2 பேர் கொஞ்சம் ஜென்ஸ் மட்டும் தங்கிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ஸ்கூல் எடுத்து போய் நாங்கள் பாதுகாப்பாக தங்க வைக்க போகிறோம். இந்த மரக்கான பகுதியில் நரிக்குறவர் குடும்பத்தினர் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? மற்றவங்களையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து நரிக்குறவர் வந்து 23 குடும்பம் இருக்காங்க சார். ஏறக்குறைய ஒரு 60 பேர் இருப்பாங்க. அவங்கள தான் இப்போ நாங்கள் வந்து பாதுகாப்பாக தங்க வைக்க ஏற்பாடு பண்ணுறோம் சார். குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது இப்போ சிறப்பு சிகிச்சைகள் அந்த மாதிரி, ஏன்னா நிறைய உடம்பு சரியில்லாத நிறைய பேர் இருந்தாங்க. இல்லைங்க, ஒரு சிறப்பு மருத்துவம் ஏற்பாடு பண்ணிவிடுவோம் சார். உடனே ஏற்பாடு பண்ணிவிடுவோம் சார். ஓகே சார். பேரூராட்சி நிர்வாகம் மூலியமாக வந்து சாப்பாடு 500 சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அது எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான், ஏன் முன்கூட்டியே அதை செய்யலைங்கிறப்போ அவங்க அந்த கேள்விகளை வந்து முன் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். சாப்பாடு கொடுத்துருக்கோம் காலையில். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை ஹெவியாக வந்த பிறகு நாங்கள் வரேன்னு சொன்னதுனால கொஞ்சம் அவங்க தான் டிலே பண்ணாங்க. நாங்கள் வந்து தயாராக இருந்தோம். அவங்களுக்கு பெரியவங்க இருக்கிறத காட்டிலும் வந்து குழந்தைகளை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மனசு வந்து ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது. உண்மைதான் அது. நாங்கள் உடனே அது ஷெல்டர்லேயும் வந்து ஆளுங்க ரெடியாக இருக்காங்க, தயார் நிலையில் இருக்காங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார். வேலை கூடிய வேலை எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம் சார். நம்ம மற்ற யாராவது இது போல் வந்து இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்களா இந்த பகுதிகளில்? இல்லை, எல்லாரையும் வந்து தங்க ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு பஸ்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். அவங்கள வந்து ஷெல்டர் கொண்டாடுறதுக்கு அந்த ஏற்பாடு வரலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வர்றவங்களும் நாங்கள் வந்து கூப்பிட்டு நாங்கள் எத்தனை ஷெல்டர் தங்க வைக்கிறோம் சார். நிச்சயமாக முன்கூட்டியே வந்து அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக வந்து இங்கே மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த செய்தியினுடைய, அதாவது மக்களே வேண்டாம் என்று சொன்னால் கூட மாவட்ட நிர்வாகம் தான் அந்த மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்பதே இதனுடைய வெளிப்பாடு. இருப்பினும் அந்த செய்தியினுடைய தன்மை புரிந்து கொண்டு உடனடியாக அதை அந்த நரிக்குற குடும்பத்தினை வந்து அவர்கள் வந்து காப்பாற்றியிருப்பது என்பது ஒரு நன்றிக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிபரப்பு கணேஸ்வரன், மரக்காணத்திலிருந்து அருண்குமார்.